ஆக்சுவலி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. அவேர்னஸ் பற்றி நிறைய இதுக்கப்புறம் இன்னும் அவேர்னஸ் தேவைன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ இன்புட்ஸ் கிடைச்சிச்சு எல்லாருக்கிட்ட இருந்தும். பட் ஸ்டில் இன்னமும் நம்ம பேசணும் அப்படின்றத வச்சு பார்த்தீங்கன்னா, படிப்புன்றது ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் பண்ண முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக பண்ண முடியாது. தட் இஸ் எக்ஸ்போர்ட்டில் மற்ற எந்த ஸ்கில் இருந்தாலும் இல்லைனாலும் படிப்புன்றது ஒரு மேண்டேட்ரி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பேசிக் எலிஜிபிலிட்டி எக்ஸ்போர்ட்க்கு படிப்பான்னு கேட்டால் கண்டிப்பா அது இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு அந்த ஒரு புரிதல் இப்போதைக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி நானும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். நான் ஒரு டாப் எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒரு 13+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. பட் ஸ்டில் நம்ம நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஒரு 2-3 டாபிக் வந்துட்டு என்னோட தலகணத்தை உடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரி, லைக் எப்படின்னா இமெயில் எடுத்துக்கலாம். இப்போ நான் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம டே டு டே ஒர்க்கே ஒரு 40 இமெயில்ஸ் 50 இமெயில்ஸ் பார்க்கறது சென்ட் பண்ணுறது இப்படி தான் இருந்தது. பட் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம எப்படி ஆரம்பிச்சோன்னா இமெயில் கிளாஸ் 5 டேஸ் போகும் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தோம். ஸோ அப்போ நான் திங்க் பண்ணிக்கிட்டது 5 டேஸா, எதுக்கு 5 டேஸு, சரி ஓகே, சரி நம்ம ஒரு 2 டேஸ் அட்டன் பண்ணுவோம், அடுத்த ஒரு 3 டேஸ் நமக்கு பர்சனல் ஒர்க் இருக்குது அதை நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் சத்தியமாக நான் அந்த இமெயில் செஷன் உட்காந்தேன். பட் 2 டேஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இல்லை பர்சனல் ஒர்க் அப்புறம் கூட பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை, மெயின் இதுதான் மெயின் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அதோட ஃப்ளோ அப்படி இருந்தது. லைக் எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி கஸ்டமர் பிடிக்கணும், அவங்களுக்கு எப்படி ப்ராம்ப்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ஸோ அவங்கள இன்கேஸ் ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம், அவங்கள எந்த டைம் பீயிங்கில் அவங்கள திருப்பி நம்ம சேஸ் பண்ணணும், உடனே சேஸ் பண்ணக்கூடாது, இந்த பேசிக் அந்த எத்திக்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு 5 டேஸ் லேர்ன் பண்ணது. பட் 5 டேஸ் நீங்கள் சொன்னது, ஆனால் நம்ம இமெயில் கிளாஸ் வந்துட்டு 5 டேஸில் முடிக்கலை, 10 டேஸ் ஆச்சு ஆக்சுவலி. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை நான் ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் நோட் எடுத்து பார்த்தேன். 10 டேஸ் கரெக்டாக 10 டேஸ் இமெயில் நம்ம கிளாஸ் முடிச்சிருக்கோம். ஸோ இது வந்துட்டு என்னோட தலகணத்தை உடைச்சது. நமக்கு தான் தெரியுமே, நம்மளோட மெயில் தானே நம்மளோட டே டு டே ஒர்க்கே. ஸோ அப்படின்ற மாதிரி பார்த்தா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்லேயும் என்னோட தலகணத்தை உடைச்ச ஒரு டாபிக். ரீசன் வந்துட்டு நம்ம ட்ரிக்னாமெட்ரி லெவலுக்கு படிச்சிருக்கோம். ஸோ இங்கே எக்ஸ்போர்ட்டில் நம்ம பேசிக்காக என்ன பண்ண போகிறோம், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பெர்சன்டேஜ் இவ்வளோ தான் பண்ண போகிறோம். ஸோ இது போதுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். பட் நீங்கள் நிறைய வாட்டி ஹைலைட் பண்ணியிருக்கீங்க ப்ரைஸிங் தான் மெயின்ன்றது. சரி ஓகே அப்படின்னு கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துட்டீங்க, அன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டீங்க, அடுத்த நாள் எல்லாரையும் ஹோம்ஒர்க் அனுப்ப சொன்னீங்க. நான் வந்துட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு ஹோம்ஒர்க்கில் நீங்கள் அன்னைக்கு கொடுத்த சம் வந்துட்டு பெர் பேக்குக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க சொன்னீங்க. எனக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் $394 பெர் பேக்னு வந்தது. நான் வந்துட்டு நீங்கள் ரஃபாக சம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் அதை ஒர்க் அவுட்டே பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரீஒர்க் பண்ணி எல்லாருக்கும் காட்டுறப்ப தான் தெரிஞ்சது 394 ஒரு பேக்குக்கு. ஆனால் நீங்கள் ரீஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்த ஆன்சர் வந்துட்டு $0.299 பெர் பேக்குக்கு. ஸோ இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குன்றது மாதிரி யோசிச்சு பார்த்தா, ஏன்னா நம்ம ஒரு பேக்குக்கு கஸ்டமர் கொடுக்க போகிறது கிடையாது. டெலிவரி பண்ணுறப்போ ஒரு டன் கணக்கில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு பேக்குக்கே நான் 394 வைக்கிறேன்னா, அப்போ ஒரு டன்க்கோ இல்லை 10 டன்ஸ்க்கு நான் எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எதுக்கு என்னோட தலகணத்தை உடைச்சதுன்னா, நான் ஓவர் கான்ஃபிடென்ட், ஓகே அவ்வளோதான் நமக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி தான். பட் அதை ரீஒர்க் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது, டிவைட் பண்ண வேண்டிய இடத்துல நான் இன்டூ பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றது. ஸோ இது ஒன்று. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்ன மாதிரி தான், ஒன் டே செஷனில் என்ன பண்ண முடியும்னா, 1 டே கிடையாது, 1 வீக் கிடையாது, 1 மந்த்தில் கண்டிப்பாக கூட கற்றுக்க முடியாது. இப்போ நம்ம செஷன் வந்துட்டு 60+ டேஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆரம்பிச்சது. பட் இப்போ 80+ டேஸ் போயிட்டு இருக்கோம். ஸ்டில் நம்ம 60% ஆஃப் த கிளாஸ் தான் முடிச்சிருக்கோம். அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இது வந்துட்டு ரீசன் வந்துட்டு ஏன் நம்ம 60% தான் இப்போதைக்கு முடிச்சிருக்கோன்னா, தட் இஸ் எல்லாருக்குமே புரியணும், எல்லாருக்குமே ஒழுங்காக தெரியணும், ஜஸ்ட் லைக் தட் ஃபீஸ் கொடுத்தாங்க நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் எல்லாருக்குமே ஒழுங்காக போய் ப்ராப்பராக செய்யணும் அப்படின்ற இன்டென்ஷனில் நீங்கள் சொல்லித்தரது. நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, எந்த வேலையை செய்யணும்னும் ஜஸ்ட் ஒரு லவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வேலையை நீங்கள் லவ் பண்ணதுனால தான் இவ்வளோ டெடிக்கேட்டடாக அவங்களால ஒர்க் பண்ண முடியுது. ஜஸ்ட்டு சொல்லி கொடுக்குறதுலேயும் ஒரு லவ் இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டாக போய் சேரும். அது இவங்க அமுதா மேடம் சொன்ன மாதிரி குரு கிடைக்கிறதும் ஒரு கிஃப்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தான் இந்த பேட்சுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மேபி நிறைய பேர் ஒன் டே கிளாஸ்க்கெலாம் போய் அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் கிளாஸ் செஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் நம்ம லைவாக பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்குறாங்க, ஃபோனில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறீங்க, அது வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு கேஸ் ஸ்டடியாக சொல்கிறீங்க. இந்த பேட்சில் எப்போ படிச்சிருப்பாங்கன்னு கேட்டால் ஒரு 6th பேட்சோ 7th பேட்சோ அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அவங்களா இப்போ அப்ரோச் பண்ணுறப்போ அந்த ப்ராம்ப்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இப்போ அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன் டைம் கால் பண்ணப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். செகண்ட் டைம் பண்ணுறப்போ பிளாக் பண்ணிடுவேன். இவங்க என்னடா அப்படின்ற மாதிரி ஃபேஸ் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. அப்படி ஒரு இன்டென்ஷன்ல தான் எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சிக்ஸ்த் பேட்ச் கேட்டாலோ செவன்த் பேட்ச் கேட்டாலோ யார் என்ன கேட்டாலும் டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்துட்டு நிறைய நம்ம யூடியூப்ஸ் பார்த்து நிறைய கெட்டு போகிறோம். அதுதான் அந்த ஒன் டே கிளாஸ்க்கும் ஒரு பெரிய இது அட்வான்டேஜ். டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நானுமே அதை அது ஒரு ஐ மீன் எல்லாருமே பண்ணுற விஷயங்கள் தான் அது. பட் ஸ்டில் ஒரு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு வாழையில வந்துட்டு ₹3 இங்க. அது நம்ம சீசன் டைம்ல செல் பண்ணா ₹300 ஆகும். அது எஸ்பெஷலி அரப் கண்ட்ரீஸ்ல ₹300 நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நானும் யோசிச்சேன். ஓகே, இது எப்படி பண்ணலாம்? ஆமா, சீசன் நான் அந்த நேரத்தில் அந்த வீடியோ பார்த்து டெம்ட் ஆனது தான். சரி, ₹3 வாங்குறோம், ₹300 நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு? ₹297 ப்ராஃபிட் ஆச்சு. இதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி இதுல மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு, அது ஒரு ₹200 கழிச்சிடலாம். அப்படி பார்த்தாலுமே ₹97 ஒரே ஒரு வாழை இலைக்கு ₹97 ப்ராஃபிட்டா அப்படின்ற பட்சத்தில் நம்ம கேஜி கணக்கில் அனுப்புறோம், இல்லை டன் கணக்கில் அனுப்புறோம்னா எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும்? ஸோ அதை கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு தான் நமக்கு எல்லாருக்குமே வருது. ஸோ மோஸ்ட்லி யூடியூப்ஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்க. நிறைய நம்ம சொன்ன மாதிரி ஏன் எதுக்குன்ற மாதிரி கேள்வி கேட்க ட்ரை பண்ணுங்க. நான் வந்துட்டு இந்த ஃபீல்டில் வர்றது ஒரு பேஷனாக தான் வந்திருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த 12+ இயர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல எல்சியில் தான் நான் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ்டு. டிஏ எக்ஸ்பீரியன்ஸ்டு, டிபியில் எக்ஸ்பீரியன்ஸ்டு. நான் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நினச்சது நமக்கு ஒரு 50% ஆஃப் த ட்ரேட்னா என்னன்னு தெரியும். ஸோ நம்ம மீதி ஒரு 50% இப்போ கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே வந்தேன். பட் உள்ளே வந்து இந்த 80+ டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு ஒரு 5% தான். மீதி 95% இங்கே வந்து தான் நம்ம கற்றுக்குறோம். ஈவன் ஒரு மேனுஃபேக்சரரை பார்க்கறது, அவங்க கிட்ட பேசுறது, பாடி லாங்குவேஜ், ஷூ இப்படி தான் போட்டு போகணுன்ற லெவலுக்கு அவ்வளோ கிரவுண்ட் லெவலுக்கு இறங்கி சொல்லி தரணுன்றது யாருக்கும் நெசசிட்டி கிடையாது. பட் அந்த லெவலுக்கு இறங்கி சொல்லி தருதுன்றது ரியலி வி ஆர் கிஃப்டட். ஐ மீன் உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சதுக்கு. ஸோ அதை படிப்பு இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. அது ஒரு பெரிய விஷயமா நான் சொல்கிறேன் இங்கே. கண்டிப்பாக படிப்பு 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 இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். வேற எதுவுமே இருந்தாலும் ஐ மீன் வேற எது வேணாலும் நம்ம அடுத்தவங்களை வச்சு சமாளிச்சுக்கலாம். ஓகே, பட் படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் மட்டும்தான் இறங்கி பண்ணணும். ஸோ இதுதான் சார் பேசிக்காக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார்.